This video is co-presented by Actuarilators Foundation of Future presents Code Cloud Form. ஆனால் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமிய நண்பர்களை சேர்ந்து இப்தார் உணவு சாப்பிட்டார். அது ஒரு சில கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஓட்டுக்காக தாங்க போயிருக்காரு அப்படின்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சியும் ஓட்டுக்காக போகிறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப முக்கிய பங்கு வகித்து நம்ம ஜனநாயகத்தில் வகிக்குது. இருந்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் போகிறாங்க. இவரை மாதிரி யாரும் போலங்க. எந்த விதமான பாதுகாப்பு அடிப்படையும் இல்லாமல் ரசிகர்கள்லாம் ஒட்டுமொத்த பேரும் தள்ளி நோம்பாளிகளுக்கெல்லாம் மெயின் அவங்களாம் கிடைக்கல சாப்பாடு. மெயின் அவங்களுக்கான ஒரு விருந்து தான் இது, நோம்பாளிகளுக்கான விருந்து. அந்த பாதுகாப்பு வசதியெல்லாம் பண்ணி போயிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் அடித்து உடச்சிக்கிட்டு இதெல்லாம் சரி கிடையாதுங்க. சினிமா இல்லை இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு. தகுந்த பாதுகாப்போடு போனோம். ஏன்னா முந்தானத்து உதயநிதி ஸ்டாலின் கூட போனார், நல்லா பாதுகாப்போடு போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல நிகழ்ச்சியை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி தான் அனைத்து கட்சி தலைவர்களும் இஃப்தார் நோம்பில் இவ்வளோ நாள் கிறிஸ்மஸாக இருக்கட்டும், இந்து பண்டிகையாக இருக்கட்டும், முஸ்லீம் பண்டிகையாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு சேஃப்டி முதல் முக்கியம். அவங்களுக்காக தான் நம்ம இதை போய் பங்கேற்று அவங்களுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு தான் போகிறோம். இது பாதுகாப்பு இல்லாமல் போய் நேற்று ரொம்ப அச்சுறுத்தலாகி போச்சு. இனிமேல் நடக்க போகிற இதில் 2026 தேர்தலுக்கான இதுக்காக தான் போனார். அவர் ஓட்டுக்காக தான் 100%. ஏன் நீ இது வரைக்கும் போனது இல்லையே? நேற்று சினிமாவில் போகிற மாதிரி தான் போகிறாரு. லுங்கி கட்டிக்கினார், புல்லா போட்டுக்கினார், எல்லாமே போகிறது அவங்களோட இதுக்காக தான் போகிறார். அவர் ஓட்டு வங்கியை கவர் பண்ணுறதுக்காக தான் போகிறார். இத்தனை வருஷம் வந்திருக்கலாமே. இத்தனை வருஷம் முஸ்லீம் ஆதி காலத்துலேருந்து இருக்காங்களே, எல்லாருமே ஓட்டுக்காக தான் போகிறாங்க. ஆனால் அவங்க ரசிகர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் போயிருக்காருங்க, அவர் நடிகராக இருக்கும் போதே இப்தார் உணவுலாம் கலந்து. ஆமாம், பனையூரில் 4 பேர் வந்திருப்பாங்க. அதனால் அவர் பனையூரில் நிகழ்ச்சியை முடிச்சிட்டு இருப்பார். இப்போ ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இஸ்லாமிய ஒரு பண்டிகையில் கலந்துருக்காரு பார்த்தீங்களா, இதனால் ஒரு ஓட்டாக மாறும் அப்படின்றாங்க. எதுக்காக இது பண்ணாருன்னா திமுக ஓட்டை வாங்குறதுக்காக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திமுக ஓட்டை யாராலையும் வாங்க முடியாதுங்க. திமுகவோட இதெல்லாம் வேறு வரலாறுலாம். ஏன்னா அவங்க மக்களுக்கு என்னென்ன தேவைகள், அடிப்படை தேவைகள் என்னென்னு தெரிஞ்சு, குழந்தைகளாக இருக்கட்டும், காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கீம் கொடுத்து, ஒரு மாதமாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒரு வயதானவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும், கணவரால் கைவிடப்பட்டவர் இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க மக்களை புரிஞ்சு இது பண்ணுறாங்க அவங்களாம். இப்போ இன்னைக்கு காலையில் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உலக மகளிர் தினம். ஆனால் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. இது வரைக்கும் திமுக ஒரு மறைமுகமாக எதிர்த்தார். இப்போ நேர்முகமாகவே சொல்லியிருக்காரு, திமுகவால் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை, இது மாறணும் அப்படின்னு. கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுக்கு முன்னாடி மணிப்பூர் நிகழ்ச்சி அவர் பார்த்தாரா? அப்போல்லாம் எங்கே போயிருந்தார் விஜய் அவர்கள்? அப்போ தமிழ்நாட்டில் இருந்தாரா இல்லை சைக்கோவாக இருந்தாரா? மனநிலை பாதிச்சு இருந்தாரான்னு தெரியலையே. யாரையும் ஒருத்தர் நம்ம எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குலாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நல்லாயிருக்கும். மகளிருக்கான பாதுகாப்பு நல்லபடியாக சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் இருக்கும்.